வணக்கம் நண்பர்களே. நம்மளுடைய சேனலோட அரசியல் கணிப்புகள் மிக துல்லியமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம். இப்போ மதுரையில் இருக்கிற அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்கள் ஒவ்வொருவராக அதிமுகவில் சேர்றாங்க. நான் இதை எப்படி நம்ம சேனல் கணிச்சு சொன்னது அப்படின்னா, பல மாதங்களுக்கு முன்பே தொடர்ந்து நான் ஒரு பதிவை போட்டுக்கிட்டே வர்றேன். நீங்கள் மதுரையில் அழகிரி அவர்களுடைய செல்வாக்கினை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள். ஏதோ உங்களுடைய தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளினால் நீங்கள் அவரை கட்சியில் இணைக்க மறுக்கிறீர்கள். ஏதோ உங்களுக்குள்ள மனக்கசப்புகள் நடந்திருக்கும், அதனால் பல தாக்கங்கள் நடந்திருக்கும். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ், எதிர்கேள்வி கேட்காம கீழ்ப்படியக்கூடியவர்கள், அவர்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறத நிறைய முறை பதிவு போட்டிருக்கேன். என் சேனல்லே பாருங்கள், அண்ணன் அழகிரி அப்படின்னு போட்டே நான் நிறைய போட்டிருப்பேன். இது என்ன, நான் அவரை ஒரு முறை கூட சந்தித்ததில்லை. இல்லை அவர் எனக்கு பணம் கொடுத்து இப்படியெல்லாம் போடுங்கன்னு ஒன்றும் சொன்னதில்லை. அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய செயல்பாடுகள், அது மக்களிடம் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கங்கள், அந்த செல்வாக்கு, இதையெல்லாம் கணித்து நம் சேனல் சொன்னது தான் இப்போது பலித்திருக்கிறது. இந்த மூடர் கூட்டம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மூடர் கூட்டங்களுக்கு நம்ம என்ன அறிவுரை சொன்னாலும் மண்டையில் ஏறாது. நீ யார், இவன் யார் நம்மளுக்கு சொல்கிறதுக்கு? பொதுவாக என்ன எப்படி அடையாளப்படுத்தி வச்சுருப்பாங்கன்னா, பிஜேபியினுடைய சங்கின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடையாளப்படுத்தி வச்சுக்கிட்டு இவன் ஏதோ விளையாடுறான் போல இருக்குது அப்படின்னு தான் திமுககாரங்க சிந்திக்காமல் விட்டது. விளைவு மிகப்பெரிய சரிவை சந்திக்கிறார்கள். தென் மாவட்டங்களில் இவருடைய சரிவை தடுத்து நிறுத்தவே முடியாது. காரணம், இப்போ அழகிரி அவர்களுடைய ஆதரவாளர்களாக இப்போ சேர்ந்துக்கிட்டு இருக்கிற 2 பேர் சேர்ந்துருக்காங்க. PM மன்னன் அவர்கள், SR கோபி அவர்கள் 2 பேர் சேர்ந்துருக்காங்க. இன்னும் வருவார்கள் அவங்க சொன்னாங்க. முதல் நாள் அவர் PM மன்னன் சார் சொல்கிறாரு, மறுநாள் SR கோபி சேர்றாரு. அவரும் சொல்கிறார், இன்னும் பல பேர் வர தயாராக இருக்கிறாங்கன்னு. இப்போ இது மாதிரி அடையாளப்படுத்தப்பட்ட நபர்கள் செய்தியாக வரும். மற்றபடி அடிமட்டத்தில் இருக்க தொண்டர்கள்லாம் ஒன்று சேர்றாங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ திமுக என்ன நினச்சிட்ருக்கோம்னா, ஏதோ 2 பேர் போயிட்டாங்க அதனால் எங்கள் கட்சி போயிருமான்னு. நீங்கள் வெறும் 4 ஓட்டு வச்சுருக்கிற ஒரு கட்சியை தான் கூட்டணியில் சேர்த்துருக்கீங்க. யார்? தேமுதிக. விஜயகாந்த் ஐயாவுடைய மனைவி, 2 மகன்கள், அவருடைய மைத்துனர் சுதீஷ், இவங்களை தவிர ஓட்டே கிடையாதுங்க. உறுதியாக சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது எப்படி பழிச்சதுன்னு சொன்னோனோ அது மாதிரி நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். தேமுதிகலே 4 ஓட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம சேனல் சொல்கிறது பழிக்க ஆரம்பிச்சிருக்கு, நடக்குது. துல்லியமான கணிப்பு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்